வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி டெய்லரிங் செக்மெண்ட்டில் ஒரு 6 பேனல் ஸ்கர்ட்டோட கூடிய ஒரு கவுன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி காட்டன் ஸ்கர்ட்டில் நமக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ, ஸ்கர்ட்டோட அகலம் எவ்வளோ வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். நான் இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணலை, ஜஸ்ட் நம்ம கண்ணளவாக கூட பண்ணலாம். பாருங்கள், இவ்வளோ அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவு மார்க் பண்ணிட்டேன்னா அதை அப்படியே மடித்து போட்டு டபுள் ஆக்கணும். இந்த சைடு இருக்க துணி எடுத்து அப்படியே டபுள் ஆக்கிடுங்க. இதனுடைய ராங் சைடில் தான் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இதை டபுளாக அப்படி போட்டு வச்சிடணும். நீங்கள் அளவுப்படி எவ்வளோ எடுக்கிறதோ நீங்கள் 100 வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டில் 100, பேக்கில் 100 வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதை விட ஜாஸ்தி வேணாலும் வச்சுக்கலாம். அதை அப்படியே கட் பண்ணுறேன். இது ஒரு 48 இருக்க செஸ்ட்டுக்கு நான் பண்ணுறேன். இதை அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடுறோம். மிச்ச துணியை தான் நம்ம டாப்ஸுக்கு ஸ்லீவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கர்ட் பகுதிக்கு தான் நான் வெட்டி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி க்ரீன் கலர் வருது. ஸோ அது ஃப்ரண்ட்டில் டிசைனுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வெட்டணும் இல்லையா, இந்த துணி ஸ்கர்ட்டுக்காக வெட்டினதை என்ன பண்ண போகிறேன், டபுளாக ஆல்ரெடி இருக்குது. இதை நம்ம திரும்ப 6 பேனல் ஸ்கர்ட்டுனா 6 லேயர்ஸ் வரா மாதிரி போடணும். அதாவது இதை அப்படியே 3ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது 6 லேயர் வர மாதிரி மடிக்கிறேன் நான். தெரியுதா? ஜஸ்ட் இப்படி 1 2 3 4 5 6 உங்களுக்கு தெரியும் பார்த்தாக்கா. இப்போ இந்த 6 லேயர் என்ன பண்ண போகிறேன், நான் கீழே மடித்ததை ஈக்குவலாக 6 லேயர் மடித்ததை அதை அப்படியே கீழே போட்டுக்கோங்க. இந்த ஸ்கர்ட் பகுதியோட உயரம் 37, அதாவது நமக்கு 37 போதும். கூட கொஞ்சம் தையலுக்காக வச்சுக்கிறேன் 0.5. ஸோ 37.5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டு அதை வெட்டி எடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் இது எவ்வளோ இருக்குன்னா 17 இருக்குங்க. இந்த 17 அதில் பாதியாக மடிங்களேன். அதில் பாதியாக மடித்தா 8.5 வருது இல்லையா? அந்த 8.5 தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த ஸ்கர்ட்டோட சென்டர் லைனுக்கு. அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் சென்டரு. அப்படி இல்லையா, நீங்கள் இந்த துணியை மடித்து போட்டு அதில் சென்டர் எதுவோ அப்படி கூட மார்க் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த 8.5 மார்க் பண்ணிட்டோம். இதை நம்ம 6ஆக டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இடுப்பு சுற்றளவு 44, இதை 6ஆல் டிவைட் பண்ணலாம். அது 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா, நான் 6 பார்ட் இருந்தால் 6, 8ஆக இருந்தால் 8ஆக பண்ணணும். 7.3 கிட்ட வருதுங்க. அதை 6ஆக டிவைட் பண்ணாக்கா. ஸோ 7.3 அப்படியே போட்டுக்கோங்க. இது கூட நம்ம 2 பக்கமும் தைப்போம் இல்லையா, அதுக்கு 1 விட்டுக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்தா, அந்த 1ஐயும் இது கூட சேர்த்தா 8.3 வருது. அதாவது ஒரு பார்ட்டோட இடுப்பு பகுதி 8.3 இருக்கணும் நமக்கு. அதுக்கு என்ன பண்ணனா, இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த 8.3 வச்சுக்கோங்க. அதில் பாதியாக இப்படி மடிங்க. அது எவ்வளோ வருதோ அதை 2 பக்கமும் வைக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை 6 பார்ட்டாக இருந்தால் 6ஆல் டிவைட் பண்ணுங்கள், 8 பார்ட்டாக இருந்தால் 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். அது கூட ஒன்று மார்க்கிங்க்கு, அதாவது தையலுக்காக சேர்த்துக்கோங்க. சீம் அலவன்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அந்த 8.3 தான். அதை சரி பாதியாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். டிவைடட் ஸ்கர்ட்டுனால் இதுதான் முக்கியமானது. இப்படி மார்க் பண்ணிவிட்டு கீழே இந்த பார்டருக்கு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அது வரைக்கும் தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் பார்டர்கிட்ட தையல் வராது. இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த பாயிண்ட்டும் இந்த மேலே இருக்க அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பார்டர் சைடு வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம். அப்படியே கிராஸாக போட்டுக்கணும். கீழே நான் ஜஸ்ட் பார்டருக்கு மேலே தையல் வரணும். அதனால் சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு எந்த அளவும் கிடையாது. அதேமாரி 2 பக்கமும் நீங்கள் ஸ்கேலை வச்சு கரெக்டாக அந்த மார்க்கிங்கோட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. இது ஸ்கர்ட் பகுதி நமக்கு வரைஞ்சி முடிச்சிட்டோம். நம்ம எப்படி இந்த கோடு போட்டோமோ அந்த கோடு மேலேயே நம்ம வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இது 6ஆக டிவைட் பண்ணனா 6, 8னா 8, அவ்வளோதான். இதில் ரொம்ப ஒன்றும் பெரிய ரகசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 வாட்டி தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். ஜஸ்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு தைச்சி பழகுங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பிரித்து காமிக்கிறேன். நமக்கு 6 பார்ட் அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த துணியை ஃபுல்லாக நான் ராங் சைடு வெட்டியிருக்கேன். பாருங்கள், ரைட் சைடு இப்படி பிரித்து போட்டால் 6 பார்ட் வருது. பாருங்கள், இந்த 6 பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி தனித்தனியாக அந்த சைடில் ஓப்பனாக இருக்கிற இடத்துலலாம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டா நமக்கு அழகான ஸ்கர்ட் பார்ட் கிடைக்கும். அப்படி ஜாயின் பண்ணும்போது மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கத்துக்கு வாங்க. பார்டர் பக்கம் இருந்து போகாதீங்க. அந்த இடுப்பு பக்கத்துலேருந்து அப்படியே கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணுங்கள்.
நம்ம 1/2 இன்ச்சு வரைக்கும் பிடிச்சு தைக்கலாம். ஏன்னா நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம் ஒவ்வொரு ஸ்கர்ட் பார்ட்டுக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் பிடிச்சு தைக்கலாம். கீழே வரும்போது அப்படி பார்டருக்கு மேலே நிறுத்திக்கணுங்க. இது மாதிரி எல்லா பார்ட்டையும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா நமக்கு இப்படி ஒரு அழகான ஸ்கர்ட் பார்ட்டு வந்துடுது. தெரியுதா? இது ராங் சைடு வச்சு நான் காமிக்கிறேங்க. இதை இப்போ ஜாயின் பண்ணிவிடுங்க. ராங் சைடு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஸ்கர்ட் பார்ட்டு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி ராங் சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணி முடித்தா இந்த மாதிரி கிடச்சிடுதுங்க. அவ்வளவுதாங்க ஸ்கர்ட் பார்ட்டு. இப்போ லைனிங்க்கு நான் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இதனுடைய உயரம் வந்து 15.5 வருது. கொஞ்சம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஸோ மொத்தத்தில் 16 வச்சுக்கிறேன். 16 தான் இதை நான் உயரமாக வைக்கிறேன். அதாவது இந்த கவுனுக்கு டாப்புக்கு உயரம் 16 வைக்கிறேங்க. இது 1 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். கைக்கு லைனிங் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த துணியை நல்லா திக்காக தான் இருக்குது. அதனால் இப்போது இதுக்கு வந்து சுற்றளவு வந்து எனக்கு 48 வருதுங்க. 48 சுற்றளவுனா அதில் பாதி, அதாவது துணியை டபுளாக போட்டிருக்கேன் இல்லையா, அதில் பாதி 24 ப்ளஸ் தையலுக்கு 2 சேர்த்து 26 நான் வச்சுக்கிறேங்க. 26 வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி லைனிங். இது இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா லைனிங் நமக்கு கிடச்சிடுது. இப்படி கட் பண்ணி எடுத்ததை அப்படியே சரியாக இப்படி 2ஆக மடிச்சுக்கிறேன். ஸோ 4 மடிப்பு ஆகிடுதுங்க. இதுக்கு செஸ்ட்டு வந்து 26 வச்சுருக்கேன், அதாவது பாதி. இந்த உயரம் வந்து 16 வச்சுருக்கேன் இதனுடைய ஹைட்டு. இப்போ இதில் வந்து நமக்கு ஷோல்டருக்கு வேணும். ஷோல்டர் வந்து நான் 8 வைக்க போகிறேன். இந்த மடிப்பு மடிகிறது வந்து கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சுட்டு ஷோல்டரை வச்சிடலாம். நம்ம 8 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. அதுதான் ஷோல்டருக்கு. ஸோ ஆர்ம் ஹோலுக்கு நமக்கும் அதே 8 வச்சா போதுமானது. அதை அப்படியே டவுன் பண்ணிவிட்டு ஒரு எல் மாதிரி போட்டுருங்க. ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இன்ச் டேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது 8 வச்சுருக்கேன் நான். இங்கே ஷோல்ட்ரு ஆர்ம் ஹோலையும் 8 தான் வச்சுருக்கேன். இதனுடைய உள் பக்கத்துலேருந்து 3.5 வைக்கிறேன் நான். இந்த நெக்கு உயரம் வந்து 5 வேணும். கொஞ்சம் தையலுக்கும் போகும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ நெக் இருந்தால் போதுமானது. இது ஒரு கஸ்டமருக்கு கேட்டாங்க இந்த அளவுக்கு வேணும்னு, அதனால் அதே அளவுக்கு வச்சுக்கிறேன். இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் நெக்குன்னு சொல்லுவாங்க, கிளாஸ் நெக்குன்னு, கீழே குறுகலாக மேலே கொஞ்சம் அகலமாக அப்படி கேட்டிருந்தாங்க. ஷோல்டருக்கு பாருங்கள் 1 இன்ச்சு உள்ளே வச்சுக்கிறேன் நான். இந்த அகலம் வேண்டியதில் அவங்களுக்கு இவ்வளோ இருந்தால் தான் போதுமானது. இந்த மாதிரி ஃப்ராக்கு இதுக்கு கரெக்டான ஷோல்டர் வைக்கணும், ஒன்றும் உள்ளே வச்சுக்கலாம் ஷோல்டர். இதோட இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 வச்சுக்கோங்க, அந்த எல் வர இடத்துல. ஏன்னா அதுக்கு இந்த இடத்த ஷேப் கொடுக்க போகிறோம். ஒரு 1.5 வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த உள்பக்கம் வரைஞ்சேன் இல்லையா அந்த ஷோல்டர், அதுலேருந்து நான் ஆர்ம் ஹோலு ஷேப் போட்டுக்கிறேன். இப்போது இந்த சைடுக்கு வந்து பேக் சைடுக்கு ரவுண்டு தான், ஃப்ரண்ட் சைடுக்கு நான் ஸ்கொயர் வெட்ட போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 2 சேர்த்தே வெட்டிக்க போகிறேன். பேக் சைடு கொஞ்சம் கீழே வரும், அதனால் மேலே வர்றதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் அதை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் 2 ஒன்று தான், அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். இது ஆர்ம் ஹோல் ஆயிடுச்சு. இப்படி வெட்டி எடுத்துட்டோமா, இப்போ ஷோல்டர் பக்கம் ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, அதை இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துட்டோம்னா பேக்கு ஃப்ரண்ட்டு தனித்தனியாக பிரிஞ்சிடுது. இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை பிரித்தோம்னா இதில் ஒன்று பேக்குக்கு ஆகிடும், ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு ஆகிடும். ஏதாவது ஒன்றுத்தை வச்சிடுறேன். ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரண்ட்டுக்கு தான் அந்த ஸ்கொயர் நெக் வேணும், பேக்குக்கு ரவுண்ட் நெக்காக இருந்தால் போதுமானது. அதை ரவுண்டாக வெட்டிக்கிறேன் கொஞ்சம். இது இப்போ பேக் நெக்குன்னு ஆயிடுச்சுங்க. இப்போது இதுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். நான் ஸ்கொயராக வெட்டியிருக்கிறது தான் ஃப்ரண்ட்டுக்கு, அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஷேப் கொடுத்துக்கிறேன். இது இப்போ ஃப்ரண்ட் நெக் ஆகிடுது. நம்ம இதில் வெட்டியிருக்கோம் இல்லையா லைனிங், இதை அப்படியே போட்டு சட்டை துணியில் நம்ம வெட்டிக்கலாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இப்படியே வெட்டிக்கிறோம் சட்டைக்கு. இந்த மிச்சம் இருக்கு இல்லையா அந்த புடவையில், இதை அப்படியே மேலே போட்டு வரைஞ்சி இப்படி வெட்டி எடுத்துக்கிறேன். இதுவும் வெட்டி எடுத்துட்டோம்னா மிச்சம் நமக்கு ஸ்லீவுக்கு மட்டும் வேணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இது மாதிரி உயரத்தை வரைஞ்சி வெட்டிக்கலாம். மிச்சத்தை நான் ஸ்லீவுக்கு வெட்ட போகிறேன், அது வெட்டும்போது சொல்கிறேன். இது பாருங்கள், பேக் சைடுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். கீழே லைனிங் வச்சு தைச்சி முடிச்சுருங்க பேக்கில். இப்போது மேல் பக்கத்தில் நம்ம தைச்ச அந்த கிராஸ் பீஸை ஓரமெல்லாம் மடித்து வச்சு
அப்படியே தைக்கலாம். நீங்கள் கேன்வாஸ் வைக்கிறதுனால வைக்கலாம். இந்த துணி கொஞ்சம் திக்காவாக இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது, அதனால் நான் கேன்வாஸ் வைக்கலை. இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது தையல் போட்டு முடித்தா நமக்கு இந்த இடம் நீட் ஃபினிஷிங்காக ஆகிடுது. அப்படி தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதில் க்ரச் பாயிண்ட் கொடுக்கணுங்க. அங்கங்கே இப்படி க்ரச் பண்ணிட்டு தான் அது திரும்பும் ஈஸியாக. அதுக்கப்புறம் தான் இந்த கிராஸ் பீஸை நம்ம திருப்பி வச்சு இந்த கிராஸ் பீஸில் வரா மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உள்பக்கம் திரும்பிடும், நம்ம ஹெம் பண்ணி முடிச்சிடலாங்க. இது பேக்குக்கு ரெடி பண்ணிட்டேங்க. இதில் டாட் வைக்கிறேன் நான். அது ஜஸ்ட் ஒரு ஆஃப் இதுக்கு தான் பிடிக்கிறேன். ஒயரை மட்டும் ஒரு 5 இன்ச்சுக்கிட்ட வச்சா போதுமானது. பேக் சைடு 2 டாட் வந்துடணுங்க. அது ஈக்குவலாக டிஸ்டன்ஸில் ஷோல்டர்லேருந்து வச்சுக்கோங்க. அதேமாரி ஃப்ரண்ட்லேயும் நமக்கு டாட் வருது. நான் ஜஸ்ட் இதில் பேக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டாட் வச்சு முடிச்சிட்டோமா, அவ்வளோதான். இந்த பேக் பார்ட்டு நமக்கு முடிஞ்சது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், அதேமாரி டாட் வைக்க போகிறேன். இது பாருங்கள், பேக் சைடு நெக்கு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இந்த க்ரீன் கலர் பீஸ் வெட்டினேன் இல்லையா, இந்த பீஸை வந்து இதில் வச்சு தைக்க போகிறேன். லைனிங் வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த பீஸை அப்படியே இப்படி மடிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த பீஸ் இப்படி போட்டு அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியது தாங்க. அப்படி வரையும் போது ஃப்ரண்ட்டோட உயரத்துக்கு தான் ஆல்ரெடி நம்ம வெட்டியிருக்கோம். இந்த நெக்கு கிட்ட ஆம் ஹோல் கிட்ட பாருங்கள், அந்த க்ரச் பண்ணுறோம்ல அந்த இடத்த வச்சுக்கோங்க. கீழே வந்து ஜஸ்ட்டு 3 வச்சா போதுமானது. அதாவது நீங்கள் இன்ச்சு டேப்பில் அளந்தீங்கன்னா 3ஓ 3.5ஓ அது முன்ன பின்ன இருக்கலாம். அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுங்க. இந்த ஆம் ஹோலோட சென்டரும் இந்த 3 வரைஞ்சோலே இதுக்கும் இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்படி ஷேப் கொடுத்துட்டோமா, இதே அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியதாங்க. இதை வந்து லைனிங் இருக்குல்லையே, அந்த கெட்ட பக்கத்து சைடு தான் நம்ம வைக்க போகிறோம். அதாவது அந்த க்ரீன் பீஸ் வந்து உள் பக்கமாக வச்சு நல்ல பக்கத்துக்கு திருப்பணும். இப்படி வைக்கிறேன் பாருங்கள், நான் இந்த வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதேமாரி தான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்படி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துலேருந்து மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுற வேண்டியது தாங்க. அப்படி தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே க்ரச் பண்ணி விட்டுருங்க. இப்போது இது அப்படியே நல்ல பக்கம் திரும்பிடுச்சா, இதை அப்படியே வச்சு ஒரு தையல் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சிட்டா இந்த டிசைன் இதோட அப்படியே பக்காவாக செட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த க்ரீன் பீஸை இந்த கார்னர் அப்படியே மடித்து தைச்சி இந்த சைடும் நம்ம முடிச்சிடணுங்க. ஜஸ்ட் அப்படியே முடிக்கிறதுனால முடிச்சிடலாம், நீங்கள் லேஸ் வச்சு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ மடித்து தைக்கிறேன். ஒரு மடிப்பு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கு மேலே அப்புறம் லேஸ் வச்சுக்கோங்க. இந்த சைடு எப்படி பண்ணணும் அதேமாரி தான் அந்த சைடும் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுது. அதுக்கு முன்னாடியே நான் டாட்டை வச்சுட்டேன். பேக் சைடுக்கு வச்ச மாதிரியே தான் ஃப்ரண்ட்லேயும் டாட் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஆஸ் யூஷுவல் அப்படியே ஒரே தையல் போட்டு நம்ம லேஸை வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிடுறோங்க. இப்படி அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த டிசைன் நமக்கு அழகாக ரெடி ஆகிடுது. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடச்சிடும். ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஷோல்டரில் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஷோல்டர் துணியை வச்சு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த துணியை இப்படி வைங்க. இந்த லைனிங் துணி இதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையலை போட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த பேக் சைடு திரும்புகிற துணி இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் பீஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதை நான் அப்படி வச்சுக்குவேன் மேலே. இது பாருங்கள், இப்படி வச்சு முடிச்சிட்டோமா, திரும்ப இதை மடித்து வச்சு ஒரு தையல் போட போகிறோம். அதாவது இப்படி இந்த வீடியோவில் இருக்கு இல்லையா, இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த நெக்கு சைடு நம்ம கரெக்டாக வைக்கணும், ஏறத்தாழ வைக்கக்கூடாது. இப்படி வச்சு அப்படியே ஒரு தையல் போட வேண்டியது தாங்க. இப்படி தான் எப்பயுமே நெக்கை முடிக்கணும். அப்படி முடிக்கும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். அந்த ரா எட்ஜஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இதேமாரி 2 சைட் ஷோல்டரும் நம்ம தைச்சி முடிச்சிடுறோங்க. தைச்சி முடிச்சிட்டா இந்த ஷோல்ட்ரு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த ஷோல்டர். தெரியுதா உங்களுக்கு? இதேமாரி நம்ம அந்த சைடு ஷோல்டர் ஒரு சைடு பார்டருக்கு இன்னொரு சைடு பார்டரை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனாலும் பாருங்கள், ஸ்லீவோட அகலம் வரல நமக்கு. இந்த துணி நமக்கு வேணுங்கிறதால நான் இதனுடைய சென்டர் பார்த்துக்கிறேன். இந்த லைனுக்கு எது சென்டரோ அதை போட்டுட்டு 2ஆக மடிச்சிருக்கேன். திரும்ப இதையும் இப்படி மடித்து போட்டு 4ஆக மடித்து தான் ஸ்லீவ் வெட்ட போகிறேன்.
ஆனாலும் உயரம் பத்தாது. அதுக்கு சாதாரண இந்த துணி இருக்கு இல்லையா, அந்த லைட் கலர் துணியை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவோட பாட்டம் எவ்வளோ இருக்குனாக்கா 12க்கு ஃபுல் சுற்றளவு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கிறோம். அதாவது 12ல் பாதி, ஒரு பக்கத்துக்கு 6, கொஞ்சம் அந்த சைடு தையலுக்கும் எக்ஸ்ட்ரா விட போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவை தான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நமக்கு பத்தலை இல்லையா, அந்த உயரத்துக்கு ஒட்டு போ. இப்போது கையோட உயரம் வந்து 17 வேணும் நமக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு 17 வச்சுட்டு நேருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு கொஞ்சம் கிராஸாக வைக்கணும் இல்லையா கீழே, அதை வந்து 4 இதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவை இப்படி கிராஸாக வரைஞ்சிக்கிறேன். இப்படி கிராஸாக வரைஞ்சிட்டு இதனுடைய சென்டர் மார்க் பண்ணணும். ஸ்லீவ் எப்பவும் சென்டர்லேருந்து இப்படி எஸ் மாதிரி ஷேப் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு இப்படி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கொடுக்க வேண்டியதாங்க. நார்மல் ஸ்லீவுக்கு இப்படி பண்ணாலே போதுமானது. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு அது நம்ம தைக்கும் போது ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிட்ட வரணும். தையலுக்கெல்லாம் சேர்த்து 22 இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் நான் இப்போ இதை அப்படியே எப்படி வரைஞ்சனோ அது மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்லீவ் வெட்டி முடிச்சிட்டோமா, இந்த ஸ்லீவில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தைக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லையா, ரெண்டோட ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் ஷேப் கொடுக்கணும். பாருங்கள், உள்பக்கம் நல்ல பக்கம் வைக்கணும், கெட்ட பக்கம் அப்படி வச்சுட்டு தான் நம்ம இந்த ஷேப்பை கொடுக்கணும். மாற்றி வச்சு கொடுத்தோம்னா ஒரு ஸ்லீவுக்கு ஒரே மாதிரி வந்துடும். ஒரே லெஃப்ட் சைடு வைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஷேப் கொடுங்க. ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒன்று இந்த சைடு ஃப்ரண்ட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும், இன்னொன்று ரைட்டுக்கும் வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்படி கோடு போட்டு ஃப்ரண்ட்டுன்னு எழுதியிருக்க சைடு ஃப்ரண்ட் வரணும். நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு வரைஞ்சோமோ அதே மாதிரி அந்த ஸ்லீவ் அந்த சைடு கைக்கு வச்சுட்டு நான் சென்டர்லேருந்து தான் தைப்பேன் எப்போயுமே ஸ்லீவு. அது அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்து சென்டர்லேருந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டு திரும்ப சென்டர்லேயே வந்து முடிக்கிற மாதிரி தான் நான் எல்லா ஸ்லீவும் தைப்பேன். அது ப்ளவுஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம ஸ்லீவை தைச்சி முடிச்சிடுறோம். என்னுடைய சேனல் டைலரிங் மட்டும் இல்லை, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, ஷாப்பிங், டெம்பிள், ஸ்டோரி டெல்லிங் நிறைய இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து இந்த ஸ்லீவை நான் முடிச்சிட்டேன். இது மாதிரி 2 ஸ்லீவும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம்னா இந்த டாப்ஸ் பகுதி நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுது. தெரியுதுங்களா? ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்துடணுங்க நமக்கு ஸ்லீவு. இந்த டிசைன் நல்லா தானே இருக்குது, நம்ம போடுறது தானே டிசைனு, இப்படி தான் தைக்கணும், இந்த கையே இந்த மாதிரி தான் டிசைன் வரணும்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தைச்சி முடிச்சிட்டோம்னா நமக்கு டாப்ஸ் ரெடி. இப்போ இந்த டாப்ஸோட உள் பக்கத்தை திருப்பிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ கை ஆம்ஹோலு இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு, அது ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 12 கொஞ்சம் இந்த மாதிரி தையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி விட்டுட்டு இது அப்படியே எப்படி வரைஞ்சிருக்கணும் அது மேலே தையல் போட்டுற வேண்டியதாங்க. எத்தனை நாளைக்கு நார்மலாக ப்ளீட்டட் ஸ்கர்ட்டே தைக்கிறது, அம்பர்லா ஸ்கர்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அம்பர்லா ஸ்கர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் போதும், நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியணுன்றவங்க இந்த மாதிரி கூட தைச்சி போட்டு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுலேயும் காட்டனில் போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை நான் லைனிங் வச்சு தைக்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைனிங் வச்சுக்கலாம். இது உள்ளே எப்படியும் பேண்ட்டை தான் போட போகிறாங்க, லெக்கின்ஸ் மாதிரி, அதனால் அவங்க அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இப்போ மார்க் பண்ணது மேலேயே நம்ம தைச்சிடணும். ஒவ்வொன்றுத்துக்கும் 2 தையல் போடணும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்கர்ட் பகுதி முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கர்ட் பகுதியை கரெக்டாக இடுப்பு பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் எப்பவுமே இந்த ஸ்டார்டிங்கில் வருது இல்லையா, அதாவது 3 ப்ளீட்டு 3 கட்டு இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கு, 3 கட்டு இருக்கிறது பேக்குக்கு, 6 கட்டில் அதான் கணக்கு. இதுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லை பின் பண்ணுங்கள், நான் ஒரு தையலே போட்டுருவேன். இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த இடம் நடுவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா பரவாயில்ல, அது அடுத்தது அந்த ப்ளீட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக கொஞ்சம் ஒரு துளி எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி நடுவில் ப்ளீட் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இது ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு அடுக்கும் அப்படி ஜாயின் பண்ணுற இடத்த கொஞ்சம் ஒரு தையலை எக்ஸ்ட்ரா போடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. இது மாதிரி வரும் தான். நம்ம தையல் 1 2 கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக பிடிக்கிறோம்ல, அதில் இப்படி வரும். இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், கரெக்டாக சரியாக வரும். இந்த இடுப்பு பகுதி ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக நம்ம தைச்சி முடிச்சிடலாங்க.
ஒரு சின்ன சின்ன தப்பு வந்தாலும் அதை உடனடியாக சரி பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. அதுதாங்க ஈஸியான தைக்கிற மெத்தடு. பாருங்கள், இதை ஃபுல்லாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தைச்சிட வேண்டிதான். தைச்சிட்டா இந்த இடுப்பு இது கூட ஜாயிண்ட் ஆகிக்குங்க. அப்புறம் என்ன, இந்த ஸ்கர்ட் பகுதி நமக்கு ரெடி. எனக்கு இது வராது, 6 பேனலா 8 பேனலான்னு கஷ்டப்படாதீங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும். இதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது பேனல் வேணுன்னா சொல்லுங்கள். 8 பேனல்லேருந்து 18 பேனல் வரைக்கும் நம்ம போடுற அந்த கணக்கு தாங்க. எத்தனை வேணுமோ அதில் டிவைட் பண்ணுறது தாங்க. வேறு ஒன்றும் இதில் வித்தியாசமானது கிடையாது. தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுருங்க. இப்படி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த லேஸ் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட் பண்ணிடணும். ஏன்னா அந்த நுனி இருந்தால் குத்தும். என்னங்க, இந்த 6 பேனல் கவுனு நமக்கு ரெடி. பார்த்தீங்களா, இவ்வளவு ஸ்லிம்மாக காட்டக்கூடிய இந்த கவுனை நீங்களும் தைங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்களே என்னோடய சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனல் பார்த்ததுக்காக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.